ஹலோ மக்களே! நம்ம வந்துட்டு ரொம்ப நாளாவே வீடியோவே காணோம் அப்படிங்கிற மாரி நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. சொல்லப்போனா இனிமே தான் வீடியோ அதிகமா வருங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்களும் இருக்கலாம், நானும் இருப்பேன். ஏன்னா சொல்லப்போனா நம்ம குக் வித் கோமாளி சீசன் ஆரம்பிச்சிருச்சு சொல்லப்போனா 5வது சீசன். நான் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்தே பார்த்துட்டு இருப்பேன். சூப்பரா ஒரு ஸ்ட்ரெஸ் மூட்ல இருக்கும்போது, அத பார்த்தோம்னா எப்படி இருக்குமோ, அதே கான்செப்ட்ல இப்போ கொண்டு வந்திருக்காங்க சொல்லப்போனா. செம்ம வைபு, செம்ம காமெடியா இருக்கும் சொல்லப்போனா. அந்த வேற லெவல் எடிட்டிங்கு, அந்த காமெடி, அந்த புகழண்ண காமெடி எல்லாமே எனக்கு சொல்லப்போனா ஃபேவரட்டா இருந்தது வந்துட்டு அந்த குஷி. குஷிங்கிற அவரோட இது மட்டும் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லப்போனா. இப்போ வந்துட்டு 5வது சீசன்ல வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்திருப்பேன். யார் வந்துட்டு நம்ம மேனேஜ்மெண்ட்ல இருக்குது, அந்த நம்ம மேனேஜ்மெண்ட்ல இருக்குது அண்டு நம்ம ஒரு ஜட்ஜா இருக்குது அப்படிங்கிறது யாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் சொல்லப்போனா. அத பத்தி தான் பார்க்குறோம். அதில வந்துட்டு என்னன்னா, இப்போ வந்துட்டு குக்கு அண்ட் கோமாளி 2மே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சொல்லப்போனா. 2மே அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல யாரு யாரு அப்படிங்கிறத நான் இப்ப சொல்லப் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குக்க பார்த்துக்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம நம்ம ஜட்ஜஸ் யாருங்கிறதையும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோல நான் சொல்றேன். யாருன்னா நம்ம ஏற்கனவே இருந்த நம்ம தாமு செஃப் தான். அவரு ஒரு வேற லெவலான ஒரு செஃப் தான் சொல்லப்போனா. வெங்கட் பிரபு நம்ம வெளில போயிட்டாரு. வெங்கட். அதனால இன்னொரு ஆளு குடுத்துருக்காங்க. மதகம்பட்டி ரெங்கராஜ் அப்படிங்கிற ஒரு குக்கு. நம்ம ஜட்ஜ். அவங்க குடுத்துருக்காங்க. இந்த சீசன் நல்லா இருக்கும், நல்லா இல்லங்கிறது வந்துட்டு அடுத்த கட்டம். மேபி எனக்கு தெரிஞ்சு புதுசா போயிருக்கனால, புதுசா ஒரு ஸ்ட்ரெஸ் உண்டாயிருக்கனால, புதுசா ஒரு மொமெண்ட் வந்திருக்கிறதுனால, ஒரு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு மொமெண்ட் தான் வந்திருக்கும். அதே ஆல்ரெடி அந்த ப்ரோமோலயே சொல்லப்போனா, அந்த ஒரு இடம் பிளேஸ்லாம் அப்படியே வேற லெவல்ல இருந்துச்சு சொல்லப்போனா. சூப்பரா இருந்துச்சு சொல்லப்போனா. அண்ட் அந்த அந்த இடம் மட்டும் இல்லாம, அந்த இதுல உள்ள ஒரு ஒரு ஸ்டேடியத்தோட கலரிங்கா இருக்கட்டும், அந்த வியூவா இருக்கட்டும், அந்த ஒரு ஸ்டேடியமே அப்படியே ஒரு ரெட் கலர் டாட். ரெட்டு அப்படியே சட்னி மாரி, ரெட் சட்னி மாரி அப்படியே சூப்பரா இருந்துச்சு சொல்லப்போனா. பூண்டு சட்னி எப்படி இருக்குமோ, அது மாரி வேற லெவலா இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு வந்துட்டு எப்புட்ன்னா, நம்ம ஒரு குக்கிங்க்கு கோமாளி இருக்குன்னு சொல்லப்போனா. ஏன்னா காமெடி பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும், குக் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படிங்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு குக்கிங்க பார்க்கலாம். குக்கிங் வந்துட்டு யார் யார் குக்கிங்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஷாலினி, ஜோயா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க சொல்லப்போனா. நான் எல்லா ஃபோட்டோமே நான் வந்துட்டு தம்ப்லைன்ல குடுத்துருப்பேன். அண்ட் கீழயும் பேர் மென்ஷன் பண்ணியிருப்பேன் சொல்லப்போனா. அந்த பேரையும் பார்த்துக்கோங்க. 2 வந்துட்டு எனக்கு புடிச்ச ஃபேவரைட். விஜய் டிவிய பொறுத்தவரைக்கும் எனக்கு புடிச்ச ஃபேவரைட் வந்துட்டு பிரியங்கா அக்கா. அவங்களும் வந்திருக்காங்க சொல்லப்போனா. நான் ஆல்ரெடி அவங்கள பத்தி நான் யார் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 5 அப்டேட் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. அத மட்டும் நான் அஃபிஷியலா விடுறதுக்கு முன்னாடி நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். சொல்லப்போனா அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. அண்ட் அடுத்து வந்துட்டு நம்ம வசந்த் வாசி அப்படிங்கிறவங்க நம்ம குக் வித் கோமாளில சொல்லப்போனா குக்கா வந்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு நம்ம டிஜே பிளாக்கோட ஃபேவரைட் பூஜா அவங்க தான் வந்திருக்காங்க சொல்லப்போனா. டிஜே பிளாக் அப்படிங்கிறது யாருன்னு தெரியும். அவங்க பூஜா தான் வந்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு பாடகர் அப்படிங்கிறவர் தேவா அண்ட் ஸ்ரீகாந்த் தேவா அவங்க வந்துட்டு குக்கா வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இஃபானுங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல்லப்போனா. இஃபான் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய யூடியூபரு. அவர் லெவலுக்கு நம்ம போகலனாலும் அதுக்கு ஆசைப்படலாம்ல. ஆசைப்படணும். நீங்களும் ஆசைப்படுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அக்ஷய் கமல் அப்படிங்கிறவரு குக்கா வந்திருக்காரு. அவரும் சூப்பரா இருப்பாரு. ஆளு ஸ்டைலா ஒரு மூவி கூட நடிச்சிருக்காரு. அடுத்து வந்துட்டு டெஸ்லா அக்கா வந்திருக்காங்க சொல்லப்போனா. இந்த சீசன்லயே செம்மையா இருக்கும் போது சொல்லப்போனா. டெஸ்லா அக்காங்கிறது அப்படியே வேற லெவலு. அவங்க பேர் என்னன்னா திவ்யா துரைசாமி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க சொல்லப்போனா. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு விடிவி கணேஷ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. நான் இதுல வந்துட்டு ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா சொல்லப்போனா, இதுல வந்துட்டு இஃபான் வந்திருக்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸ்ரீகாந்த் வந்திருக்கிறது சொல்லியிருந்தேன். பிரியங்கா அக்கா வந்திருக்கிறது சொல்லியிருந்தேன். அண்ட் நம்ம திவ்யா துரைசாமி இவங்க நான் 4 பேர் வந்திருக்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அண்ட் பிரியங்கா அக்கா மொத்தம் 5 பேர் வந்திருக்கிறத நான் சொல்லியிருந்தேன் சொல்லப்போனா. குக்ல இது வந்துட்டு அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் கெஸ் பண்ணி வச்சிருந்த அந்த இதுல இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க சொல்லப்போனா. இனிமே வந்துட்டு நம்ம சேனல்ல வந்துட்டு அப்டேட் குக் வித் கோமாளி வீடியோவும் வந்துட்டு இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.